நம்ம உலகத்துல இருக்க மக்கள் இப்ப மட்டும் இல்லாம பல நூற்றாண்டாகவே ஆவிகள் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்காக நிறைய வழிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு வழிதான் இந்த அவுஜா போர்டு. 1980s அமெரிக்கால ஃபேமஸா அந்த அவுஜா போர்டு இப்ப உலகத்துல எல்லா மூலைக்கும் போயிடுச்சு. நாம எல்லாருமே பொதுவா லைஃப்ல சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணி பார்த்தோம்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்போம். அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த அவுஜா போர்டும் இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியும் பார்த்திருப்பீங்க. நிறைய பொண்ணுங்களும் பசங்களும் அவங்களோட ஹாஸ்டல் லைஃப்ல கண்டிப்பா ஒரு டைம் ஆச்சும் இந்த அவுஜா போட்டு ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. அவங்கள பல பேருக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸும் சில பேருக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நான் தான் அஞ்சலி. வெல்கம் டு மிஸ்ஸஸ் மிஸ்ட்ரி. எல்லாருக்குமே இந்த அவுஜா போர்டு மேல ஒரு கிரேசினஸ் இருக்கும். ஏன்னா இது மற்ற விளையாட்டு மாதிரி இல்லாம கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கிறதோட பயமாகவும் இருக்கும். ஒரு நாள் ஜாக்கும் அவரோட கசின்ஸும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருக்க அவுஜா போர்டை வச்சு பிளே பண்ண போயிருக்காங்க. அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய சைஸ் டால் இருந்திருக்கு. அவங்க உட்காரத்துக்கு டிஸ்டர்பா இருந்தனால அந்த டால் எடுத்துட்டு போய் அடுத்த ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுஜா போர்டை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலயும் ஒரு ஸ்பிரிட் அவங்க கூட பேச ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் எல்லாருக்குமே ஒரு பேன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ்லயும் எல்லாருக்குமே ஒரு சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்னு இருக்கும். அது ரொம்பவே அபிஷியல் அப்படிங்கறனால ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அந்த போர்டுல ஒரு சீரியஸான நம்பர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க கசின் கண்டுபிடிச்சிருக்காங்க அது அவரோட சோசியல் செக்யூரிட்டி நம்பர். அவங்க விளையாடிட்டு இருக்க மத்த யாருக்குமே அந்த நம்பர் தெரியாது, அவரை தவிர. இதே மாதிரி அந்த போர்டுகிட்ட ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் கடைசியா உன்னை ப்ரூவ் பண்ணிக்காமி அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்பதான் அந்த போர்டு டால் அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்கு. டக்குன்னு ஓடி போய் பக்கத்து ரூம்ல அந்த பொம்மையை பார்த்திருக்காங்க. அந்த பொம்மை அவங்க போட்ட மாதிரி இல்லாம ரூமோட நடுவுல அதுவும் ஸ்ட்ரைட்டா நின்றுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போன அவரும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த போர்டை மட்டும் இல்லாம அந்த பொம்மையை சேர்த்து எரிச்சிருக்காங்க. அடுத்ததா சரி ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவுஜா போர்டு ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க விளையாடி இருக்கப்ப அந்த போர்ட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாதனால அந்த போர்டை ஓரமா வச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே டெரிஃபிக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த போர்ட்ல இருந்த காயின் யாருமே கை வைக்காம தன்னாலே நகர்ந்திருக்கு. அந்த போர்டு பக்கத்துலேயே ஒரு டேபிளும் அதுல ஒரு கப் ஆஃப் காஃபி இருந்திருக்கு. அதுல இருந்த ஸ்பூன் தன்னாலேயே அந்த காஃபியை கலக்கி இருக்கு. இதை பார்த்து பயந்து போன சரி அந்த போர்டு எடுத்துட்டு போய் புதைச்சிருக்காங்க. ஒரு நாள் ஆனாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவுஜா போர்டை ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வழக்கமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அந்த போர்டு நோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்திருக்கு. அதுக்கு ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிப்போமோ அப்படின்னு கேட்டதுக்கு அது நோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்திருக்கு. பிரேக்கப் ஆகலன்னா வேற என்ன, எங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் செத்துருவோமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போனேன். ஆனா நாங்க ரெண்டு பேர்ல யார் சாக போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அது எதுவுமே சொல்லாம குட் பை சொல்லிட்டு போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 நாள்லயே ஆனாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. ஷெல்லியோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஜானி. ஜானிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இதனால ஷெல்லியும் அவங்களோட ஃப்ரெண்டும் அடிக்கடி அவரை போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஷெல்லியும் அவங்க ஃப்ரெண்டும் அவுஜா போர்டு பே பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஜானியை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த போர்டு 24 ஜூனுக்கு அப்புறம் அந்த பையனை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு. இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. 24 ஜூனுக்கு அப்புறம் ஜானி ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா நடந்ததே வேற. கரெக்டா 24 ஜூன் அன்னைக்கு ஜானி இறந்து போயிடுறான். இதை பத்தி தான் அந்த ஸ்பிரிட்டை சொல்லியிருந்திருக்கு. 24 ஜூனுக்கு அப்புறம் ஜானியை பத்தி எந்த ஒரு கவலையும் தேவையில்லைன்னு. கிருஷ்ணும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன மியூசிக் பேண்ட் வச்சிருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா அவங்க வீட்டுல இல்ல. ஸோ எல்லாருமே சேர்ந்து அவுஜா போர்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்துருக்காங்க. இதை சும்மா விளையாட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா போக போக ரொம்பவே சீரியஸ் ஆயிருந்திருக்கு. அவங்க விளையாண்ட யாருக்குமே அந்த அவுஜா போர்டு மேல நம்பிக்கை இல்லை. ஸோ ஒருத்தர் பயமுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களே அந்த காயினை நகத்தையும் பார்த்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே எல்லாரும் கையெடுத்ததுக்கு அப்புறமும் அந்த காயின் தன்னால் நகர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி அந்த இடமே ரொம்பவே கோல்ட் ஆயிருந்திருக்கு. இதனால பயந்த அவங்க எல்லாருமே அந்த அவுஜா போர்டை 2ஆ உடைச்சி பின்னாடி கொல்ல பக்கம் தூக்கி போட்டிருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு வாசலை திறந்தப்பதான் அவங்க உடைச்சு போட்ட அந்த அவுஜா போர்டு அந்த வீட்டு வாசல்லே இருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன அந்த பசங்க அந்த அவுஜா போர்டை அதே இடத்துல வச்சு எரிச்சிட்டாங்களாம்.
கல்ஹின் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க அவங்க ஊருக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப அவங்க தான் லஞ்ச் சாப்பிட்டுருக்கப்ப அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அந்த ஊர்ல ஒரு ஹாண்டடான பில்டிங் இருக்கிறதாவும் அந்த பில்டிங்கை இப்ப யாரும் யூஸ் பண்ணாதனால அதை ஒரு வேர் ஹவுஸா யூஸ் பண்றதாவும் சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆன கல்ஹினும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவுஜா போர்டு எடுத்துட்டு அந்த பில்டிங்கே போயிருக்காங்க. அந்த பில்டிங்கை சும்மா பார்க்கவே ரொம்பவே டெரிஃபிக்கா இருந்திருக்கு. அங்க அவுஜா போர்டை வச்சு அந்த போர்டை சுத்தி கேண்டில் சேர்த்து வச்சுட்டு அந்த அவுஜா போர்டை பிளே பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்க கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு பக்கத்துலேருந்து ஒவ்வொரு சவுண்ட் கேட்டுருக்கு. கடைசியா இங்க இருக்க நீங்க எங்களை ஏதாச்சும் துன்புறுத்துவீங்களான்னு அவங்க கேட்டதுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவங்க மறுபடியும் அவுஜா போர்டை ட்ரை பண்ணியே பார்க்கலையாம். 1933ல டோரத்தியும் அவங்களோட 15 வயசு பொண்ணும் அவுஜா போர்டை அவங்க வீட்டில் பிளே பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஒரு ஸ்பிரிட் டோரத்தி கிட்ட அவங்க ஹஸ்பண்டை நீங்க இப்போவே கொலை பண்ணிடணும், அதுவும் உன்னோட பொண்ணு தான் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீங்க பண்ணலைன்னா இந்த ஆட்டம் இதோட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இதனால பயந்து போன டோரத்தி அவங்க பொண்ணுகிட்ட ஒரு கன்னை கொடுத்து அவங்க அப்பாவை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. இதனால காயமான அவங்க அப்பாவும் ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருக்காரு. அவுஜா போர்டால நடந்த முதல் கொலை இதுதான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் அவுஜா போர்டை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான மிஸ்ட்ரி, ஹாரர், ஃபன் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம மிஸ்ஸஸ் மிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்டால பார்க்க முடியும்.